வணக்கம் தமிழா அண்ட் தமிழிச்சி. இன்றைய வீடியோவில் நாங்கள் வந்து இந்த வெல்த்தியாக வருவதற்காக செய்யப்படும் ஒரு சின்ன ஹேக்கை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து உண்மையில் ஆரம்ப காலங்களில் எனது 20வது வயசில் சொல்லித் தருவதற்காக நபர்கள் இல்லை. உண்மையில் அப்படி இருந்திருந்தால் அது உண்மையில் பெருசாக எனக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வகையில் தான் எனக்கு தெரிந்த நுழைச்சிக்களை இப்போது வந்து உங்களுடன் ஷேர் பண்ணுவதற்காகத்தான் இந்த வீடியோ செய்கின்றேன். ஸோ உண்மையில் உங்களுக்கும் இந்த வெல்த்தி எப்படி ஆவது, இந்த வெல்த்தியில் இருக்கும் சில என்ன ஹேக்குகள் இருக்கின்றன, அதை வைத்து எப்படி நீங்கள் வெல்த்தி ஆகலாம் என்பதை பற்றி தெரியணுமாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போது உங்களுக்கும் இது ஒரு பிரயோசனமான வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமில்லை, இதுதான் எனது சேனலுக்கு முதல் தடவை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லது இந்த சேனலை பார்த்துவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காட்டிக்கு எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் வருங்காலங்களில் வரும் வீடியோக்கள் கூட உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். அப்போது தான் இந்த வீடியோ வந்து யூடியூப்பால் மற்றவர்கள் எடுத்து செல்லும். அதனால் மற்றவர்களும் பிரயோசனப்படுவார்கள். எனது சேனல் கூட க்ரோத் ஆகும். சரி, வாங்கள் இன்றைய வீடியோக்குள் செல்லுவோம். சரி, வீடியோவுக்கு போவதற்கு முன்னம் எனது சேனலில் வருங்கால வீடியோக்களில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று நான் தரப்போகிறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியணுமாக இருந்தால் எனது சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன் இதென்று சொன்னால், எனது சேனலில் குறுகிய காலத்தில் பல மாற்றங்கள் வரப்போகின்றன. அந்த மாற்றம் மட்டும் இல்லாமல் புது ஐடியாக்களுடன் புது வித்தியாசமான விஷயங்கள் கொண்டு வரப்போகின்றேன். ஸோ அதை பற்றி பார்ப்பது, அதை நீங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியணுமாக இருந்தால் எனது சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அதுக்கான விடைகள் தெரியும். சரி, வாங்கள் இன்றைய வீடியோக்குள் செல்வோம். ஸோ இன்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வெல்த்தி ஆவதற்கான வழிகள் என்ன, அதில் எப்படிப்பட்ட ஹேக்குகளை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பதை பற்றி நான் உங்களோட உரையாட போகிறேன். அந்த வகையில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு வெல்த்தியை கிரியேட் பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பத்திய காலங்களில் அதுக்கான ஃபிசிக்கலாக ஒரு ஃபீல்டில் இறங்கி செய்ய வேண்டிய வேலைகளாகத்தான் இருந்தன. பட் இப்பத்திய காலங்களில் டிஜிட்டலாகவே நீங்கள் ஒரு இடத்தில் ரிமோட்டாக இருந்தே நீங்கள் உங்கள் வெல்த்தியை கிரியேட் பண்ணிக்கொள்வதற்கான சாத்தியங்கள் உருவாக்கிவிட்டன. அதற்கான காரணம் வந்து இன்டர்நெட் என்றே சொல்லிக்கொள்ளலாம். அப்படித்தான் பார்க்கும் பொழுது ரீசனாக ஒரு ரிசர்ச்சை கூட சொன்னார்கள், ஒரு நாளில் 1000க்கும் மேற்பட்ட மில்லியனர்கள் புதுசாக உருவாகுகின்றார்கள் என்று சொல்லி. அந்த மெஜாரிட்டியானவர்கள் உருவாகும் வழிகள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்லைனிலாகத்தான் இருக்கின்றார்கள். ஸோ அந்த வகையில் ஆன்லைனில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிகள் அளவுக்கு மீறி இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தேடி எடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வெல்த்தியை ஈஸியாக இலகுவாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வகையில் தான் நான் இப்போது தரப்போகிற இந்த 3 வழிகள் கூட உண்மையில் அதோடு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் வந்து எவரும் இலகுவாக ஒரு மில்லியனராகவோ ஒரு பணக்காரராகவோ வெல்த்தியை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியாது. அதற்காக அவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், சிலவர்கள் நம்புகின்றார்கள் ஈஸியாக இலகுவாக, அதாவது போன்சி ஸ்கீம் என்று கூட சொல்வார்கள், இலகுவாக என்னத்தையும் அடைந்து விடலாம், இலகுவாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இருக்குமானால் எல்லாருமே உலகத்தில் வெல்த்தியாகி விடுவார்கள் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்லுகிறேன், உண்மையில் கடின உழைப்பு கொடுக்கும் நபரால் மட்டுமே முடியும். அந்த வகையில் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் கூட மேபி எனக்கு ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் போகலாம், அல்லது மற்றவர்களுக்கு ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் போகலாம். அப்படி இருக்கும். அதற்கான காரணம் வந்து அவர் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் செய்யும் அந்த முறைகளாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கொடுக்கும் அந்த மோட்டிவேஷன், அந்த டிரைவ், இதெல்லாம் சேர்ந்து தான் அடங்கும். ஸோ அந்த வகையில் நீங்களும் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் நான் தரும் இந்த விஷயங்களை எடுத்து எப்படி நீங்கள் உங்களுக்கு உபயோகிக்க பண்ணலாம், எப்படி இதை மாற்றி அமைக்கலாம் என்பதை நீங்கள் தான் தேடி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்று சொல்லுவேன். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்று சொல்லும் பொழுது மெஜாரிட்டியான நபர்கள், எனது சேனலுக்கு நபர்கள் கூட சொல்லுகின்றார்கள், அது ஒரு பணக்கார வர்க்கம் செய்யும் விஷயம், எங்களுக்கு அது சரிவராது என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் அதுதான் பிழை என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இந்த பணக்கார வர்க்கம் தான் அதை மேபி ஒரு மோகம் கொண்டு அது மற்றவர்களுக்கு போய் செல்லாமல் அடக்கி வைத்திருந்தார் என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த ஃபைனான்சியல் வாங்கி விற்பது இதெல்லாத்தையும் வந்து கூடுதலானவர்கள் சொல்லித் தருவதில்லை. அப்படி தெரிந்தாலும் சொல்லித் தருவதில்லை. ஏன்னு சொன்னால், மற்றவர்கள் தெரிந்திடக்கூடாது என்று கூட மறைத்து வைத்திருந்த ஒரு காலம் கூட இருக்கின்றன. ஸோ அதனால் தான் சொல்லுகின்றேன், உண்மையில் ஒரு காலத்தில் வாங்குவது கூட கடினம்தான், அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் கூடுவாக இருந்தன. ஆனால் இப்பத்திய காலங்களில் குறைவாக ஒரு ஃபியூ டாலரிலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கி பழகிக்கொள்ளலாம் இல்லையா? அதை பிறகு காலப்போக்கில் அதை க்ரோத் பண்ணி ஸ்கேல் பண்ணி கொள்ளலாம். பட் அந்த வகையில் தான் சொல்லுகின்றேன், இது ஒரு பணக்காரருக்கான விளையாட்டே இல்லை, எவரும் யாராலும் செய்ய முடியும். அதற்காக தேவையான இது வந்து நாலேஜ் தான். அந்த நாலேஜை இப்படி நாங்கள் செய்வது மாதிரி பல நபர்கள் செய்கின்றார்கள். அதிலிருந்து படித்து விட்டு நீங்களும் போய் செய்யுங்கள் என்பதுதான் எனக்கு கருத்து. அந்த வகையில் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு உங்கள் நாட்டில் இந்தியாவில் என்று வைத்துக் கொள்வோம், அங்கிருக்கும் டாப் 100 கம்பெனிகள் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு குரூப்பை இண்டெக்ஸ் ஃபண்டாக செய்து விற்பார்கள்.
அது ஒரு வழி. அல்லது அமெரிக்காவில் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்க கொக்கோகோலா, மைக்ரோசாஃப்ட் இப்படியான எல்லா கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு டாப் 10 டாப் 50 டாப் 100 கம்பெனியை சேர்ந்து ஒரு குரூப்பை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக அது ஒரு ஷேர் ப்ரைஸாக செல் பண்ணுவார்கள். அப்படி வேண்டும் பொழுது ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் சின்ன சின்ன போர்ஷனை நீங்கள் வாங்கின மாதிரியான ஒரு தோற்றுவிக்கும். ஸோ ஒரு வேளை இது இருக்கும் அந்த 100 கம்பெனியில் ஒரு கம்பெனி பேங்க்ரப்சி ஆனால் கூட மிச்சம் 99 கம்பெனி இருப்பதனால் அதன் ப்ரைஸ் ட்ராப் ஆவது அவ்வளவு குயிக்காக ட்ராப் ஆகாது. அதே சமயம் ஒரு வேளை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்பெனியை நீங்கள் வேண்டி வைத்திருந்தால் அந்த கம்பெனியின் பேங்க்ரப்சி ஆகலாம், ஏதாவது நடந்தால் அந்த டவுன் ட்ரெண்ட் போவது இலகுவாக போய்விடும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்லுங்கிட்டே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது ஒரு குரூப்பாக இருப்பதனால் அது ஒரு நல்ல வழி. அதனால தான் கூடுதலான நபர்கள் இந்த ரிஸ்க் என்பது லோவாக இருக்கும் மற்றதோடு கம்பேர் பண்ணும் பொழுது. அதனால தான் கூடுதலான நபர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். அதில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதன் க்ரோத் கூடுதலாக அப் ட்ரெண்டாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், ஒரு சார்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டின் ஒரு த்ரூ த ஹோல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தால் கூட அது ஆல்வேஸ் அப் ட்ரெண்டுக்காகத்தான் போயிருக்கும். ஸோ அந்த வகையில் கூடுதலான நபர்கள் அதில் போடுவதற்கான காரணம் மினிமம் 5% 5% per இயருக்கு கூட கெயின் பண்ணக்கூடிய வழிகள் இருப்பதனால் தான் அதை செய்கின்றார்கள். நீங்கள் பேங்கில் உங்கள் சேவிங்கை வைத்திருப்பதனால் அதற்கான க்ரோத்துக்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்கோ பயங்கர லோவாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இதில் போடும்போது அதன் க்ரோத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொண்டே இருக்க முடியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி போய்கொண்டிருப்பதனால் இந்த க்ரோத் நன்றாக இருக்கும் என்பதாக சொல்கின்றேன். ஒவ்வொரு வெல்த்தி மனிதர்களும் இதைத்தான் செய்கின்றார்கள். நீங்களும் ஒரு சிறு தொகையாக கூட தொடங்குங்கள், இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி அதிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மேபி லேர்ன் பண்ணுவதற்காக கூட செய்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும். பை த வே, இது ஒரு ஃபைனான்ஸ் அட்வைஸ் இல்லை, ஒரு எஜுகேஷன் ஃபேக்டருக்காக உங்களுடன் ஷேர் பண்ணும் ஒரு விஷயம். நீங்கள் எடுக்காது அது உங்கள் சாய்ஸ். ஓகே. இரண்டாவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எது பிடித்ததோ அதில் மட்டும் ஈடுபாடு கொள்ளுங்கள். அதாவது இப்போது பாருங்கள், உங்களுக்கு பிடித்தது ஒரு சின்ன பிஸ்னஸ் உருவாக்குவதாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு டாக்டர் ஆவது, இல்லை என்று சொன்னால் மேபி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுவது, இல்லை என்று சொன்னால் ஒரு டீச்சர் ஆவது, அல்லது அதுவும் வேண்டாம் ஒரு கடை போடுவது. இப்படி ஏதாவது உங்களுக்கான ஒரு விருப்பம் இருக்கும். நீங்கள் என்ன படித்திருந்தாலும் உங்களுக்கான ஒரு டிரைவ் இருக்கும் இல்லையா? அது எதென்று தேடி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுவதற்காக நீங்கள் படித்து விட்டு அதில் 9 to 5 ஜாப் செய்வதனால் உண்மையிலான க்ரோத் இருக்க போவதில்லை. அது காலப்போக்கில் மேபி ஒரு ஸ்டடியான லைஃபாக இருக்குமே ஒழிய ஒருவேளை ஜாப்பை சடனாக லாஸ் பண்ணிவிட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் சொல்லுங்கள், எது உங்களுக்கு பிடித்ததோ அதை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான எனர்ஜிகள் எல்லாத்தையும் நீங்கள் 100% கொடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, அதுக்கு அடுத்தது என்ன என்பதை நீங்கள் தேடி போகும்பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைப்பீர்கள், ஓகே நான் மேக்ஸிமம் எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டேன் இந்த ஃபீல்டில். அப்படி இருக்கும் பொழுது அதை வைத்துக்கொண்டு இதை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணலாம், அதில் கூட மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அதை வைத்து மற்றவர்களுக்கு படிப்பித்து கொடுத்து அதில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்லுகின்றேன், எது பிடித்ததோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் ஆக்குங்கள். அதில் இருந்து எப்படி உங்கள் வெல்த்தியை மாற்றிக்கொள்வது என்பதற்கான நோக்கத்தை தேடுங்கள். இப்போ இந்த மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்பது கூட ஒரு பெரிய இதாக இருக்குன்னா அதை கூட நீங்கள் படித்து ஒரு மார்க்கெட் ஏஜென்ட்ஸாக தொடங்கிவிட்டு அதிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி அதிலிருந்து கூட ஒரு ஸ்டார்ட் அப்பை கூட கிரியேட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்பிலிருந்து கூட $multi-million and $billion கூட ஏர்ன் பண்ணக்கூடிய வழிகள் கூட இருக்கின்றன. ஸோ அதை கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இது ஒரு வித்தாக நான் சொல்லுகின்றேன். இதை நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணாதது உங்கள் சாய்ஸ். இனி வாங்க மூன்றாவது என்னென்று பார்ப்போம். மூன்றாவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டிங் யோர் ஓன் பிராண்ட். நான் பிராண்ட் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பிராண்ட் மோகத்தால் தான் உலகமே ஆப்ரேட் பண்ணும் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள், இந்த பிக் பாஸ்ன்றதை எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் அதையும் கொண்டு வான்னு சொன்னால் இந்த பிக் பாஸை வைத்து கூட எப்படி பிராண்டுகள் செய்கின்றார் என்று பாருங்கள். அந்த ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், அதுக்கு ஃபுல் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் தான் யூஸ் பண்ணுகின்றார்கள். அந்த பிராண்டை விற்பதற்காக கிரியேட் பண்ண இந்த மோக ப்ரோக்ராம் தான் இந்த பிக் பாஸ் என்பது கூட. அது மட்டுமில்லை, எந்த இதுக்கு போனாலும் பிராண்ட் தான் அந்த மோகத்தால் தான் அமுங்கி வைத்திருப்பாங்க. ஈவன் இந்தியாவை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம். இந்த சம்போ பேக்கெட்டை பாருங்கள். உண்மையில் அந்த சம்போ பேக்கெட் இது கூட நான் ஒரு இடத்தில் பார்த்த விஷயம். அந்த சம்போ பேக்கெட் ₹1 இருக்கும். ஆனால் உண்மையில் இந்தியாவில் இருக்கும் ஒரு வெள்ளை தோல் உள்ள ஒரு நடிகர்கள், அப்படியான நடிகைகளை கொண்டு இந்த $1 வேர்த்தான இந்த சம்போவை ஏன் செய்கின்றார்கள்? ஏன்னா அது ஒரு பிராண்டை அவர்கள் வேர் பண்ண வைத்து மக்களை அதை வாங்க வைத்து அதிலிருந்து பணத்தை சம்பாதிப்பதற்காகத்தான் செய்கின்றார்கள். ஸோ இந்த பிராண்ட் என்பது உண்மையில் பெரிய விஷயம். அதனால தான் மேபி நீங்கள் நினைக்கலாம், இந்த பிராண்டை கிரியேட் பண்ணு சொல்லிவிட்டு பிராண்டுக்கு எகேன்ஸ்டாக கதைக்கின்றது சொல்லலாம். உண்மைதான், பிராண்டுக்கு ஐ டோன்ட் லைக் தி பிராண்ட். பட் ஆனால் நீங்கள் ஒரு வெல்த்தியாக வேணுமாக இருந்தால் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கள். அந்த பிராண்ட் ஒரு க்ளோத் பிராண்டாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ஷோப் பிராண்டாக இருக்கலாம், பிராண்டாக இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் பிராண்டாக இருக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் அதை நீங்கள் கிரியேட் பண்ணி அதன் க்ரோத்தை நீங்கள் கிரியேட் பண்ணும் பொழுது
அந்த வெல்த் ஆட்டோமேட்டிக்காக வரும். உண்மையில் ஆரம்பத்தில் ஒரு கடினமான விஷயமாகத்தான் இருக்கும். அது காலப்போக்கில் தான் அந்த பிராண்ட் கூட க்ரோத் ஆகும் இல்லையா? ஸோ நார்மலான நபர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவார்கள், அது ஒர்க் பண்ணவில்லை என்று விட்டு ஒரு கொஞ்ச நாள் விட்டு போயிடுவார்கள். அது உண்மையில் சரியான விஷயமாக நான் கருதவில்லை. ஸோ உண்மையில் பிராண்டை பில்ட் பண்ணுவீர்கள், ஆனால் வெல்த் என்பது வந்து குறுகிய காலத்தில் உங்களை தேடி வரும். ஸோ அதற்கு என்ன பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் என்று தேடி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் கூட ஒரு ஐடியா தர முடியும். பிராண்டில் வந்து இப்போ ஹெல்த் இண்டஸ்ட்ரி வந்து உண்மையில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாக வந்து கொண்டிருக்கின்றன இல்லையா? அந்த வகையில் கூட இப்போது இந்தியாவில் பாருங்கள், இப்போது கூட சில நபர்கள் கூட சொல்லுகின்றார்கள், இந்த இளநியை பற்றி பெருசாக கதைக்கின்றார்கள், இந்த விவசாயத்தை பற்றி கூடுதலாக கதைக்கின்றார்கள். உண்மையில் முக்கியமான விஷயம், அதிலிருந்து தேடுங்கள் ஒரு ப்ராடக்டை. எப்படி அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி அதை இருந்து எப்படி பெருசாக்கலாம் என்பதையும் தேடி பாருங்கள். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு நேச்சுரலாகவும் ஒரு ஆர்கானிக்காகவும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிராண்டை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்தியாவை மட்டுமில்லை வெளிநாடுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணி அதிலிருந்து கூட நீங்கள் உங்கள் பர்சனல் பிராண்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது மேபி ஒரு டூ மச்சாக போய்விட்டேன்னா, பட் இருந்தாலும் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு வழியை தேடுங்கள். அப்போது நீங்கள் வெல்த்தியை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மேல் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காட்டி அதையும் செய்யுங்கள். திருப்பி எனது வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்று கேட்பதற்கான ஒரு நோக்கம் வந்து எனது வீடியோவை பார்த்துவிட்டு மற்றவர்களும் பார்க்கணும் என்பதற்காகத்தான். நீங்கள் கூடுதலான நபர்கள் ஷேர் பண்ண போவதில்லை, பட் ஆனால் நீங்கள் லைக் பண்ணும்பொழுது யூடியூப்பே மற்றவர்கள் எடுத்து செல்லும். அதனால் அவர்கள் பார்த்து அவர்களும் பிரயோசனப்படும் என்பது ஒரு நோக்கத்தால் தான் கேட்கின்றேன். ஸோ அதை செய்கின்ற நம்புகின்றேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். அதை உங்களோட விடைபெறுவது ராமஸ் பாகா, சைனிங் ஆஃப். பாய்.